விஸ்வகர்ம பரபிரம்மனே நமோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம். கடந்த 17/3/2025 திங்கட்கிழமை அன்று பொள்ளாச்சி மாநகரில் நடைபெற்ற விஸ்வ காமாட்சி அம்பிகையின் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழாவானது நடைபெற்றது. அது ஆலய நிர்மாணத்தில் இருந்து வாஸ்து பூஜைகளும் ஸ்தாபத்தியவேத சில்ப ஆகமங்களின் பிரகாரம் ஆலயம் நிர்மாணம் செய்யப்பட்டு விஸ்வகர்ம வாஸ்து சாஸ்திரங்கள், ஸ்தாபத்திய வேதம் என்று சொல்லக்கூடிய மயமதம், மானசாரம், விஸ்வகர்மீயம், சிற்பரத்னாகரம், சிற்பரத்னம் போன்ற ஸ்தாபத்திய வேதத்தின் அடிப்படையில் இந்த ஆலயமானது மிகவும் சிறப்பாக அமைக்கப்பெற்று அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்வுகளாக, பூர்வாங்க பூஜைகளாக, வாஸ்து சாந்தி பூஜைகளும் ஹோமங்களும் நிகழ்த்தப்பெற்று தொடர்ந்து இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்வுகளை தொகுப்புகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயமானது 2 கால கும்பாபிஷேக நிகழ்வாக நிகழ்த்தப்பெற்றது. இதன் பூர்வாங்கமாக காலை சர்வ விக்னங்களும் நீங்குவதற்காக கணபதி பிரார்த்தனையுடன் ஆரம்பிக்கப்பெற்று தொடர்ந்து வாஸ்து சாந்தி பூஜைகளும், அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமமும், அதனைத் தொடர்ந்து சிருஷ்டிகர்த்தாவாக ஸ்தாபத்திய வேதத்தின் கர்த்தாவாக விளங்கும் விராட் ஸ்ரீ விஸ்வகர்ம பரபிரம்மத்திற்கு ஹோமங்கள் நிகழ்த்தப்பெற்று இந்த ஆலயத்திற்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைத்திட வேண்டி மகாலட்சுமி ஹோமங்களும், இந்த ஆலயத்தின் விஸ்வ காமாட்சி அம்பிகை நவகிரகங்களுக்கு அதிபதியாக விளங்குவதால் நவகிரக ஹோமங்களும் நிகழ்த்தப்பெற்று பூர்ணாகுதி, மகாதேவாராதனை வழிபாடோடு காலை பூர்வாங்க பூஜை நிகழ்ந்தது. தொடர்ந்து மாலை பூர்வாங்க பூஜைகளுடன் கும்ப அலங்காரம், கலாகர்ஷனம், முதல் கால யாகசாலா மண்டபார்ச்சனை, வேதிகார்ச்சனை, அக்னிகாரியம், தொடர்ந்து திரவியாகுதி, பூர்ணாகுதி நிகழ்த்தப்பெற்று தீபாராதனை நிகழ்த்தப்பெற்று பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மறுநாள் காலை கணபதி பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு நாடி சந்தானம், ஸ்பர்சாகுதி, தொடர்ந்து திரவியாகுதி, பூர்ணாகுதி, தொடர்ந்து கடம் புறப்பாடு நிகழ்த்தப்பெற்று விமான ஸ்தூலலிங்கம் என்று சொல்லக்கூடிய விமான கலசத்திற்கும் மூலாலய அம்பிகைக்கும் கும்பாபிஷேகமானது மிகச்சிறப்பாக நடந்தது. இந்த ஆலயத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு விஸ்வ காமாட்சி அம்பிகையினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம், அனுகிரகம், அவர்களுடைய அருள் சக்தியானது எல்லோருக்கும் கிடைத்திட வேண்டி இந்த மகாவேலி உன்னை கண்டு சிரித்தோம் கைலை மலைவாசா. அண்ணாமலையே கண்ணாலமுதே சிவமே லிங்கேசா, இரு கண்ணால் உன்னை
சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய. முன்னாடி எனக்கு இது தெரிய மாட்டேங்குது. இப்படிதான் பண்ணணுமா? ரொம்ப நன்றி. கார்த்தி டேய், கார்த்தி டேய். मे त्रयोविगुंसतिश्च मे पञ्चविगुंसतिश्च मे सप्तविगुंसतिश्च मे नवविगुंसतिश्च मदेकत्रिगुंसश्च मे त्रयस्त्रिगुंसश्च चतस्रश्च मे अष्ट मे द्वादश च मे षोडश च मे विगुंसतिश्च मे चतुर्विगुंसतिश्च मे अष्टाविगुंसतिश्च मे द्वात्रिगुंसश्च मे षट्त्रिगुंसश्च मे षट्वारिगुंसश्च मे चतुश्चत्वारिगुंसश्च मे अष्टाचत्वारिगुंसश्च मे राजश्च प्रसवश्च द्विजश्च क्रतुश्च सुरश्च होर्ताश्च विस्तियश्चान्त्यायश्चान्त्यश्च भुवनश्च भुवनश्चाधिपतिश्च इडादेव होर्नडोर्यज्ञैर्बृहस्पतिरुक्ता मतानि सदुंसि सद्विश्वे देवासोक्तवाच पृथिविमाधर्वामादिगुंसेर्मधुमनिष्ये मधुजनिष्ये मधुवक्ष्यामि मधुवनिष्यामि मधुमदेन् देवेभ्यो वाचमुद्यासगुं शुश्रूषेण्यां मनुष्येभ्यस्तम्माभे செய்வோம் திருவடி பாதையிலே விரிசடை அழகில் கவலை மறப்போம் மலை முடிவு காண்கையிலே. அண்ணாமலையே கண்ணார முடி சிவமுடிங்கே இரு கண்ணால் உன்னை கண்டு சிரித்தோம் கைதை மனுவாசா.